ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துச்சு. பிக் பாஸ் செம்மையாக கலாய்க்கிறார். யார்? சாண்ட்ராவை. நாமினேஷன் ப்ராசஸ் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பேப்பரை வச்சு அதில் ஸ்கெட்ச் பெனில் உங்களுக்கு யாரை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதுங்க. எழுதி அங்கே என்ன காரணம் சொல்லி அங்கே வந்து தூக்கி கசக்கி போட்டுருங்க. அப்படி நம்ம உங்களால் அவங்கள தான் கசக்க முடியாது, அவங்கள நசுக்கி பிழிஞ்சு அப்படி போட்டுருங்க நினச்சி அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு. சாண்ட்ரா வந்து நிற்கிறாங்க. பிக் பாஸ் அந்த ரெட் மார்க்கில் இல்லைங்க. ஓகே பிக் பாஸ், இதான் சாக்குன்னு வெளியே ஓடிடாதுங்க, 4 பேர் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்றது. சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. பிக் பாஸ் ஆனால் பயங்கரமான சார் டைமிங், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்குது சார். ஹேட்ஸ் ஆஃப். எல்லாமே அவர் பேசினா அழுகிறோம், அவர் பேசினா அதை கோவமாக பேசினா கோவப்படுறோம், அதாவது பயப்படுறோம். அவர் கண் கலங்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கண் கலங்குது. எப்படி ஒரு வாய்ஸில் சே அது மாதிரி. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்கன்னா, நம்ம ஐயோ நிறைய பேர் சாண்ட்ராவே நாமினேட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ண என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து கப்புள் கேம் விளாட்லான்னு சொல்கிறாங்களே, நேற்று பிரஜன் போகும்போது அழுகுறாங்களே, அதுக்கு நியாயமானு கேட்குறாரு. ஐயோ மனசாட்சி வேண்டாமா உனக்கு? கப்புள் கேம் நாங்கள் விளாட்லான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வெளியே போகும்போது அழுக வராதா? மனசாட்சி வேண்டாமா? இப்போ நீங்கள் வெளியே போகும்போது வேணும் ஆதரையும் அடமாட்டாங்களா? என்ன தான் உங்களை பிடிக்கலனாலும் என்னையா இது? மனசாட்சியோடு பதில் சொல்லணும். அதுலேயே வந்துட்டு சாண்ட்ரா யார் நாமினேட் பண்ணாங்கன்னா வியானாவை நாமினேட் பண்ணாங்க. என்னென்னா வியானாவையும் எஃப்ஜே வந்து நாமினேட் பண்ணாங்க. ஏன் நாமினேட் பண்ணாங்கன்னா, அந்த டாஸ்க்கு தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக பிளானு. நைட்டு போய் 2 பேர் தூங்கிட்டாங்க. 2 பேர் நிறைய பேர் தூங்கிட்டாங்க. எஃப்ஜேவெல்லாம் அடித்து எழுப்புறாங்க. அவர் அந்த வாரம் முழுக்க நைட் ஆனால் ஹாயாக தூங்குறது. ஆனால் இது அவருக்கு பர்சனல் டாஸ்க் எதாவது வந்துச்சுன்னா வச்சு செய்கிறது. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்றும் ப்ரோஜனம் கிடையாது. பட் இங்கே பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கலாய்ச்ச விஷயங்கள் செம்ம மாதம் இருந்துச்சு. நான் ரொம்ப லிட்டரலாக சிரிச்சேன். எல்லாருமே சிரிச்சாங்க. உள்ளெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரூலாகவே இருந்துச்சு, அந்த இடத்த விட்டு தாண்டிட்டா அவ்வளோதான், அப்படியே போயிடணுன்ட்டு. பட் இப்போது வெளியில் போயிடாதீங்க, ஆளை வச்சுருக்கின்றாரு. அப்போது சாண்ட்ராவை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை, இது நன்றாக தெரிகின்றது. ஸோ கண்டிப்பாக நான் முன்னாடி நினச்சது தான், எனக்கு தோணுச்சு சாண்ட்ராவை கண்டிப்பாக வந்து டாப் 5 கொண்டு வருவாங்க. இப்போ பிரஜனோட ஓட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, கண்டிப்பாக சாண்ட்ராக்கு வரும். இந்த வாரம் பாருங்கள், சாண்ட்ரா சூப்பரான ஒரு ஸ்டேஜில் நிற்பாங்க பாருங்கள். செகண்ட் தேர்டாக வர மாட்டாங்க, 4th அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுவாங்க. இந்த வாரம் போகிறதுக்கு உண்டான அளவுக்கு லோவாக ஓட்டு வாங்க மாட்டாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. மற்றபடி அதாவது கானா வந்து நல்ல ஓட்டு எப்பயுமே வாங்குவார், கமருதீன் வாங்கிடுவார், இவங்களும் சாண்ட்ராவும் வாங்கிடுவாங்க. சரிங்களா? மற்றபடி இருக்கிறவங்க தான் பெரிய பிரச்சனை இருக்குது. சபரிக்கெலாம் சரியான ஆப்பு இருக்குது. என்ன நடக்க போது தெரியல. ஏன்னா எஃப்ஜேவை காப்பாற்றுறதும் ரம்யா காப்பாற்றுறதும் சமீப காலமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரம்யா இந்த வாட்டி வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களே ஏற்று வேறு பேசியிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரம்யாவுக்கு இந்த வாரம் ஒரு லாஸ்ட் வாரமாக இருக்கும், இந்த மெட்ராஸ் இடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.